ஆனைமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு எல்லாம் வல்ல மாமங்கேசர் பதியிலே வீட்டிலிருந்து திருவருளை வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த மாமங்கேசர் பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கி கொண்டு இந்த விசுவாசு வருடத்திலே நேர்மையான பண்பான தயாள குணமுள்ள செல்வந்தர் என்று சொல்லப்படுகின்ற அந்த விசுவாசு என்று சொல்லப்படுகின்ற வருடத்துக்குரிய கருத்தானது நேர்மையான பண்பான தயாள குணமுள்ள செல்வந்தர் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே அனைத்து அன்பர்களும் நேர்மையாகவும் பண்பானவராகவும் தயாள குணமுள்ளவராகவும் செல்வந்தராகவும் இருக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே அனைவரையும் வாழ்த்தி இந்த புதுவருட வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் கூறிக்கொண்டு இந்த புதுவருட தினத்திலே 12 ராசியிலே பிறந்தவர்கள் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் மேசராசியை எடுத்துக்கொண்டால் அந்த மேசராசியிலே அஸ்வினி பரணி கார்த்திகை என்று சொல்லப்படுகின்ற அந்த 3 நட்சத்திரத்துக்குரிய உரியவருடைய பலன்களானது அவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் கூறுகின்ற பலனானது ஒரு பொது பலனாகும். அவர்கள் இதவற்றை விட அவருடைய ஜாதகத்திலே தசாபுத்திகள் இடம்பெறும். அந்த தசாபுத்தியின் மூலம் சரியான அவருடைய பலனையும் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் கூறப்போகின்ற பலன் இந்த வருடத்துக்குரிய பொதுவான பலனாகும். அந்த வகையிலே மேசராசி அன்பர்களுக்கு பலனானது வீடு வாகன யோகங்கள் உண்டாகும். வேலை விடயமாக அவர்களுக்கு வெளியூர் செல்லுதல், வெளியூர் மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் முன்னேற்றம், வருமான அதிகரிப்பு ஏற்படும். இவர்கள் பொறுமையும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். அவர்களுக்கு பிராயச்சிதமாக அதாவது பரிகாரம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே கூறுவோமானால் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை அவர்கள் செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் இந்த வேளையிலே அறிய தருகின்றோம். அடுத்ததாக ரிஷபராசி. இந்த ரிஷபராசி உடைய நட்சத்திரத்தில் அந்த ராசியிலே பிறந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நட்சத்திரத்துக்குரிய அன்பர்களுடைய பலன் ஆனது திடீர் பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழில் முன்னேற்றம், சுபகாரியங்களிலே பங்கு பெற்றுதல், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இவர்களுக்கு சமூகத்திலே கௌரவிப்பு என்பன அமையும். அந்த வகையிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக விநாயகப் பெருமானை அருகம்புல் வைத்து தினசரி வழிபட்டு வந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேறும் என்பதையும் இந்த வேளையிலே நினைவூட்டி கொண்டு அடுத்ததாக மிதுன ராசினர்கள். அந்த மிதுன ராசியிலே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துக்குரியவர்களுக்குரிய இந்த புதிய வருடத்துக்குரிய ராசி பலனானது அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கும், பொருளாதாரத்திலே பலம் பெருகும், வெளிநாட்டு பயணம் அனுகூலமாக ஏற்படும், வீடு காணி வாங்குதல் யோகம் அமைகின்றது. அந்த வகையிலே இவர்களுக்கு இதுவரை கிடைக்காத சந்தான பாக்கியம், பணவரவு, ஆரோக்கியம் சிறப்பு உண்டாகும். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேறும் என்பதையும் இந்த வேளையிலே அறிய தருகின்றோம். அடுத்ததாக கடகராசினர். இவர்களுடைய நட்சத்திரமானது புனர்பூசம், பூசம், ஆயிலியமாகும். இவர்களுக்கு இந்த புது வருடத்துக்குரிய பொது பலனாக விவாக தடை நீங்கி சுபகாரியங்கள் விரைவாக நடைபெறும், வீடு வாகனங்கள் பதவி உயர்வு கிடைக்கும். அந்த வகையிலே எதிர்பார்க்கின்ற லட்சியங்கள் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். தொடர்ந்து இவர்களுக்கு திடீர் ஸ்வீப் அதிர்ஷ்டங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெற்றி கிடைத்தல் மற்றும் தொழில் சிறப்பு ஏற்படும். அந்த வகையிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்வதற்கு அவருடைய தொழில் முன்னேறுவதற்காக இவர்கள் வெள்ளிக்கிழமைகளிலே அன்னதானம் செய்ய வேண்டும். அதாவது ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். தொடர்ந்து இந்த ராசி பலனிலே சிங்கராசினர், அதாவது மகம், பூசம், உத்தரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிங்கராசிக்கு உரிய ராசி பலனாக அவர்களுக்கு இந்த புது வருடத்திலே இடமாற்றம், வீடு வாகன மாற்றம், வெளியூர் வாகனம் ஏற்படும், அதாவது வெளியூர் பயணம் ஏற்படும். அந்த வகையிலே இவர்களுக்கு பூர்வீக சொத்து இதுவரை கிடைக்காமல் இருந்தால் அது கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், வரவு செலவு சமனாக இருக்கும். இவர்களுக்கு காரிய தடை நீங்குவதற்காக இவர்கள் சனிக்கிழமையிலே ஆஞ்சநேய பெருமானுக்கு வழிபாடு செய்து வந்தால் அந்த காரிய தடை நீங்கி அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி கிட்டும் என்பதையும் இந்த வேளையிலே அறிய தருகின்றோம். தொடர்ந்து கன்னிராசினர்.
உத்தரம், அத்தம், சித்திரை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரத்துக்குரிய கன்னி ராசியினருக்கு இந்த புது வருட பலனாக அவர்களுக்கு இந்த புது வருடம் மிகவும் சிறப்பாக உள்ளது. எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றியை தருகின்றது. புதிய பதவி மாற்றங்கள், புதிய வேலைகள் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது. விவாக தடை நீங்கும். அவருக்கு விவாகம் எல்லாம் சிறப்பாக சீக்கிரமே நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கு பணம், புகழ், அதிர்ஷ்டம் என்பன எல்லாம் அமைய இருக்கின்றது. அந்த வகையிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக கால பைரவரை வழிபட்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த புது வருடத்திலே துலா ராசினர், அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரக்குரிய துலா ராசினருக்குரிய புதுவருட பலனாக இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் வெற்றிகள் தருகின்றது. அடுத்ததாக இவர்களுக்கு விவாகம், சந்தான வாக்கியம், வீட்டிலே சுபகாரியங்கள் இடம்பெறுதல், புதிய தொழில் முயற்சிகள் மற்றும் கர்மத்திலே பெரிய தலைவராக, அதாவது இவர்கள் சமூகத்திலே ஒரு பெரிய தலைவர்களை சந்திக்கின்ற பாக்கியங்கள் எல்லாம் எடுக்கின்றது. அந்த வகையிலே இவர்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி, வருமானம் ஏற்றம் உண்டாகும். அந்த வகையிலே இவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக அவர்கள் வெள்ளிக்கிழமையிலே கஜலட்சுமியை வழிபட்டு வந்தால் அவருடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக விருச்சிக ராசினர், அவர்களுக்கு விசாகம், அனுஷம், கேட்டை என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரத்தைக்குரிய அன்பர்களுக்குரிய பலனை பார்ப்போம். இவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சியும், வருமானமும், தொழிலும், சந்தான விருத்தி என்பன சிறப்பாக இருக்கும். சுப செலவு உண்டாகும். காரிய தடைகள், எதிரிகளின் போட்டிகள், பொறாமைகள் நீங்குவதற்காக இவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். அதன் மூலம் இவர்களுக்கு வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ந்து அடுத்ததாக தனு ராசி என்று சொல்லப்படுகின்ற தனுசு ராசியினர்கள், அவர்களுக்குரிய நட்சத்திரமாக மூலம், பூராடம், உத்திராடம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரத்துக்குரிய ராசினருக்குரிய, அதாவது தனு ராசியினருக்குரிய பலனாக அவருடைய எதிரிகளுடைய தாக்கம் குறையலாம். இந்த புது வருடத்திலிருந்து புதிய வேலைகள், வீடு வாகன யோகம் உண்டு. சுப விரயம் ஏற்படும். விவாகத் தடை நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறும். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளை வழிபட்டு வந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக முன்னேற்றம் அடைகின்றது. அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் மகர ராசியினை எடுத்துக்கொண்டால் அவருடைய நட்சத்திரமாக உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரத்தைச் சேர்ந்த மகர ராசினருக்கு என்ன பலன் என்று பார்த்தால் அவர்களுக்கு புதிய வருடத்திலே சிறப்பு தருகின்றது. பணம், பதவி, பட்டம் என்பன தானாக தேடி வருகின்றது. அவர்களுக்கு பூர்வீக சொத்துகள் விரைவிலே கைக்கு வந்து சேரும். அதனால் ஏற்படுகின்ற தாமதங்கள் குறைவடையும். இவர்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடைபெறுவதனாலே இவர்கள் சனி வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் இவர்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தடைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக கும்பராசினர். இந்த கும்பராசியினைச் சேர்ந்த நட்சத்திரங்களாக அவிட்டம், சதயம், பூரட்டாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரத்தைச் சேர்ந்த இந்த கும்பராசினருக்கு இந்த புது வருடத்திலே பொருளாதாரத்திலே அவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் குறையும். உடல் நலம் மற்றும் அவர்களுடைய உடல் நலத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு உடல் நலத்திலே பாதிப்பு ஏற்படும். அவர்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடைபெறுவதால் சொந்த தொழில் செய்வர்களுக்கு சிறப்பு உண்டாகும். அந்த வகையிலே இந்த கும்பராசினர் அவர்கள் சனி வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள் குறையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக மீன ராசினரை பார்த்தால் அவர்களுக்குடைய நட்சத்திரமாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே இவருடைய இந்த மீனராசியினருடைய பலனாக வாழ்க்கையிலே திடீர் திருப்பங்கள் ஏற்படும். வேலை பளு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்திலே நிம்மதி இருக்காது. பொறுமை, நம்பிக்கை அவசியம். அந்த வகையிலே இவர்களும் அங்கே அவர்களுடைய 7.5 சனியுடைய பாதிப்பு இருப்பதனாலே அவர்கள் சனீஸ்வரனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டும். அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்களை குறைக்கலாம் என்று இங்கே கூறிக்கொண்டு, இந்த புதுவடம் பிறக்கும்போது அதாவது சில நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கராந்தி தோஷம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சங்கராந்தி தோஷத்தை போக்குவதற்காக அவர்கள் இங்கே அடுத்ததாக கூறப்பட உள்ள நட்சத்திரத்திலே உள்ள அன்பர்கள் கட்டாயமாக அந்த மருத்து நீர் வைத்து தோய வேண்டும். அவர்கள் தலையிலே ஆலம் இலையும் காலிலே இலவம் இலையும் வைத்து அந்த மருத்து நீரை தலையிலே தேய்த்து அவர்கள் தோய வேண்டும்.
அதனால் அவர்களுக்கு அந்த சங்கராந்தி தோஷம் என்று சொல்லப்படுகின்ற தோஷம் போகும். திருவாதிரை சித்திரை 3ஆம் நாள் பாதத்தை உடையவர்கள் இந்த சங்கராந்தி தோஷத்தில் உள்ளார்கள். அடுத்ததாக சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதத்தை உடையவர்களும், சதயம் புரட்டாதி 4ஆம் பாதத்தை உடையவர்களும், உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லப்படுகின்ற இந்த நட்சத்திரத்தை உடையவர்களும் இந்த சங்கராந்தி தோஷத்திலே அவருக்கு இருக்கின்றது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இந்த சங்கராந்தி தோஷத்திலே உள்ள பாதிப்பு அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இங்கே கூறிய நட்சத்திர உரிய அன்பர்கள் கட்டாயமாக அந்த மருத்து நீரை வைத்து தோய வேண்டும். இந்த மருத்து நீரை நீங்கள் வைத்து தோய்ந்தால்தான் அந்த தோஷங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த மருத்து நீர் வைத்து தோய்வதற்கும் ஒரு புண்ணிய காலம், விசு புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த புண்ணிய காலமானது சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:29 மணி முதல் திங்கள் அதிகாலை 6:29 மணி வரை, 6 மணி 29 நிமிடம் வரை அந்த விசு புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய காலம் இருக்கின்றது. அந்த புண்ணிய கால வேளையிலே அடியவர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே வேண்டிய அந்த மருத்து நீரை வைத்து தோய வேண்டும். தோய்ந்து அதற்கு பிறகு நீல நிறத்திலான ஆடைகளையோ அல்லாவிட்டால் சிவப்பு நிறத்திலான ஆடைகளையோ நீங்கள் அணியலாம். அப்படி இல்லாவிட்டால் நீலக்கரையிலேயோ இல்லாட்டி சிவப்பு கரை அமைந்த ஆடைகளை நீங்கள் அணிந்து ஆலயத்துக்கு சென்று நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள், குடும்ப தெய்வங்களை வழிபடலாம். அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஆலய வழிபாட்டை முடிந்த பின்னர் நீங்கள் வீடுகளுக்கு சென்று குரு, பெரியோர்கள், மாதா, பிதா ஆகியோர்களை வழிபட்டு அவருடைய ஆசிகளையும் பெற வேண்டும். அந்த வகையிலே எம்பெருமான் மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திலே அந்த புது வருடத்துக்குரிய விசு வாசு என்று சொல்லப்படுகின்ற புது வருடத்துக்குரிய பூஜைகளானது சரியாக 2 மணியில், அதாவது 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2 மணி அளவிலே அங்கே அபிஷேக ஆராதனைகளுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து பின்னிரவு 2:29 மணிக்கு விசேட பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அங்கே ஆலயத்திலே கைவீசம் வழங்குகின்ற நிகழ்வானது இடம்பெறும் என்பதையும் இந்த வேளையிலே அன்பர்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்ந்து இந்த புது வருடமானது அனைவருக்கும் ஒரு சிறப்பான நல்ல பலன்கள் அளிக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த மாமாங்கேசர் பெருமானுடைய பூர்ண திருவருள் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் இந்த விசுவாச வருடத்துக்குரிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.